நான் பெரியவனாகி ஊருக்கே சாப்பாடு போட்டு ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன். ஆனா கடைசியில எனக்கே ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி நிலமெல்லாம் வந்துடுச்சு. இந்த மாதிரி மீம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நமக்கு சின்ன வயசுல இமேஜினேஷன் கெப்பாசிட்டி ஆர் எபிலிட்டிங்கிற விஷயம் நமக்கு நிறையவே இருந்துச்சு. பட் ஆனா வளர 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 நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ், நம்மளோட ரியாலிட்டியான இந்த சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து 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 நம்மளோட இமேஜினேஷன் கெப்பாசிட்டியே கம்மியாயிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான விஷயங்களை இமேஜின் பண்றது கூட நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் நம்ம இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் வாட் பைபிள் சேஸ் இஸ், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு ஓப்பன் டோர் வேணும்னாலே உங்களுக்கு ஒரு சைல்ட் லைக் ஃபெய்த் மாதிரி ஒன்று வேணும். இமேஜினேஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். இந்த இமேஜினேஷன் மெயினா நமக்கு கம்மியானதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம சோஷியல் மீடியாலையும் சரி, நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சரி, அவங்க சொல்றதை அப்படியே கேட்கிறோம், அப்படியே அதெல்லாம் இமேஜின் பண்றோம். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்க அதை அதிகமா இமேஜின் பண்ணி இல்ல அதிகமா அவங்க சொல்றதை கேட்டு அப்படிதான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, யூ ஆர் ப்ரையாரிட்டைசிங் தெம் தேன் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ பைபிள் என்ன சொல்லுதோ அதை இமேஜின் பண்ணுங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் ஹேப்பன். நீங்க சொல்லுவாங்களே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு இங்க வேணும். சரியா? ஸோ இமேஜின், உங்களோட தாட் ப்ராசஸ் மாறும், உங்களோட விஷயங்கள் எல்லாமே மாறும். ஆண்டவர் மாற்றுவார், உங்களை உயர்த்துவார். ஓகேவா? பாய்.